கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விடயம் என்னென்னா, முன்மாதிரியான முஸ்லீம் ஒருவரிடம் காணப்பட வேண்டிய பண்புகள் அல்லது காணப்படக்கூடிய பண்புகள். அதில் முதலாவது விடயம் என்னென்னா, முஸ்லீம் தனது இரட்சகனுடனான தொடர்பு. இதை பல்வேறு தலைப்புகளை பிரித்து நோக்கலாம். அதில் முதலாவது தலைப்பு மற்றும் சுருக்கமாக இக்காணொலியில் பதிவிடுகிறேன். முதலாவது தலைப்பு, விழிப்புணர்வுள்ள இறை நம்பிக்கையாளர். முஸ்லிமிடம் இஸ்லாம் விரும்பும் முதல் பண்பு, அவர் அல்லாஹ்வை அவனது தகுதிக்கேற்ப ஈமான் கொண்டு அவனுடன் உறுதியான உறவை கொண்டிருத்தலாகும். அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைத்து அவனையே சதாவும் நினைவு கூர்ந்து காரணங்களை கையாள்வதுடன் அல்லாஹ்விடம் உதவியும் தேட வேண்டும். அவன் எவ்வளவுதான் உழைத்தாலும் தனது உள்ளத்தின் ஆழத்தில் அல்லாஹ்வின் உதவி உபகாரத்தின் பால் அனைத்து நிலையிலும் தேவையாகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை முஸ்லிமின் இதயம் விழித்திருக்கும், அவரது அறிவு கண் திறந்திருக்கும். உலகில் அல்லாஹ்வின் படைப்பினங்களில் உள்ள நுட்பங்களின் பால் அவர் தனது சிந்தனையை செலுத்துவார். இதனால் மறைந்திருக்கும் மகத்தான அல்லாஹ்வின் உதவிதான் இப்பிரபஞ்சம் இயக்கத்தையும் மனிதர்களின் அனைத்து பிரச்சினைகளையும் எளிதாக்குகிறது என்று உறுதி கொள்வார். இதனால் தான் அல்லாஹ்வை எல்லா நிலையிலும் நினைவு கூற வேண்டியவராக இருக்கிறார். அவர் அல்லாஹ்வின் மகத்தான ஆற்றலை வாழ்வின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உணர்கிறார். இது அவரது ஈமானை பலப்படுத்துகிறது, அவன் மீதான நம்பிக்கையை கொள்ள காரணமாகிறது. வானங்களையும் பூமியையும் படைப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றானே, அதுபோல் மற்றொரு வசனத்தில் குறிப்பிடுகின்றான், இத்தகையோர் தங்கள் நிலையிலும் இருப்பிலும் படுக்கையிலும் அல்லாஹ்வை நினைத்து வானங்களையும் பூமியையும் அவன் படைத்திருப்பவற்றை சிந்தித்தும், எங்கள் இறைவனே, நீ எவற்றை வீணுக்காக படைத்து விடவில்லை, நீ மிக தூயவன், நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்திப்பார்கள். இதுதான் விழிப்புணர்வுள்ள முஸ்லிம் இறை நம்பிக்கையாளரின்